ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு பேங்கிள் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு சில்க் த்ரெட் அடுத்து ஒன்று வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் விருப்பம் வாங்கிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது ஒன்றுன்னு கவுண்ட் ஆகும். இப்போ ரெண்டாவது சுற்று இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு 20 கவுண்ட் வந்து இன்றைக்கி நம்ம சுற்ற போகிறோம். ஏன்னா வந்து இது கஸ்டமர் வந்து கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்காண்டி சிம்பிளாக வந்து கலர் டிசைனில் நிறையா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ப்ளைனில் 2 கலரில் இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒன்று தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கவுண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு 20 கவுண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேங்கிள் வந்து செய்யலாம். இல்லை உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா மொத்தமாக கூட எடுத்துக்கலாம். கவுண்ட்டு வந்து நம்மளுடைய விருப்பம் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி மொத்தமாக ஒரு லேயராக நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணையில் அது வந்து தனித்தனியாக போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று போல் ஈவனாக பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த எட்ஜை வந்து ஒன்று போல் கட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த க்ளூவை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அது ஒட்டிக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பிரியாமல் இருக்கணும், எல்லாம் ஒன்று போல் இருக்கணுன்றதுக்காண்டி எட்ஜில் வந்து லைட்டாக வந்து இந்த க்ளூவை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அது வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேங்கிள் வந்து பின்ன ஆரம்பிக்கலாம். இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை நல்லா தொடச்சிருங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சுற்றும் போது கையில் வந்து இந்த கம்மு இருந்துச்சு அப்படின்னா அது த்ரெட்டெல்லாம் ஒட்டிட்டு நம்மளால் சுற்ற முடியாமல் போயிடும். ஸோ கையை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சுற்றுங்க. உங்களுக்கு எந்த பேங்கிளில் சுற்ற போகிறீங்களோ அது மாதிரி பேங்கிள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் இது மாதிரி சில்வர் பேங்கிள் எடுத்திருக்கோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளூவை வந்து லைட்டாக எட்ஜில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் இந்த பேங்கிள் ரெண்டுமே ஜாயின் பண்ண இடம் இருக்கும். அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி த்ரெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பிரியக்கூடாது. இது மாதிரி சுற்றியில் ஒன்று போல் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து த்ரெட்டு வந்து அந்த க்ளூவோட நல்லா ஒட்டணும். ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இது மாதிரி சுற்ற ஆரம்பிக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றாமல் அடுத்து சைட் பையாக ஈவனாக வர மாதிரி ஒன்று போல் சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் வந்து வெளியவே தெரியவே கூடாது. அதாவது சில்வரில் உள்ள அந்த கேப் வந்து தெரியவே கூடாது. ஃபுல்லாக நீங்கள் சுற்றிடணும். இடையில அந்த கேப் தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ ஒன்று போல் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த ரவுண்டு நீங்கள் சுற்ற ஆரம்பிங்க. இது மாதிரி ஒன்று போல் ஈவனாக சுற்றிடுங்க. உங்களுக்கு இல்லை நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் கவுண்ட்டை கூட இன்னும் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லேயர் சுற்றினா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக ஒன்று போல் ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி அடியில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒயிட் கலர் வளையலோட ப்ளைன் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது. ஒன்று போல் ஈவனாக அதே க்ரீன் கலர் மட்டும்தான் தெரியணும், வேறு கலர் தெரியக்கூடாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு டிசைனாக அழகாக கலராக போட்டு பார்க்கலாம். இதுவே நீங்கள் பட்டை வளையல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம வந்து ஃபேஷனாக ஏதாச்சும் ட்ரெஸ் போடையில் அதுக்கு மேட்சாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட்டு ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு ப்ளைனாக வேணும்னு கேட்டனால இது மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து பின்னியிருக்கோம். இதிலே வந்து டபுள் கலரும் பண்ணலாம், அதுவும் பின்னியிருக்கோம். வீடியோ கடைசியில் எண்ணில் வந்து இமேஜ் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதுக்குரிய வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் எப்படி சுற்றுறதுன்னு நாங்கள் போட்டு காமிக்கிறோம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக ஒரே லேயராக 1 by 1 கரெக்டாக சுற்றிட்டு வந்தீங்க கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கேப்பு தெரியக்கூடாது. அதே மாதிரி சுற்றும்போது கடைசி எட்ஜி பாயிண்ட்டை நல்லா பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லூஸ் வந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் விழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ லூஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம எட்ஜு வர போகிறோம். எட்ஜு வரையில் கண்டிப்பாக அந்த கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக வந்து பின்னிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும்.
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த நூல் வந்து நம்மளுக்கு இன்னும் நிறையா இருக்குது. இன்னொரு பேங்கிள் சுற்றுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 கவுண்ட் வந்து அதில் ஃபுல்லாக சுற்றுனீங்கன்னா 2 பேங்கிள் வந்து சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேங்கிளுக்கு வந்து அதை நம்ம சுற்றிக்கலாம். இப்போ இந்த எட்ஜில் கரெக்டாக முடியலை. அதே மாதிரி க்ளூவை லைட்டாக ஒட்டி விட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு லேயர் வந்து சுற்றி விட்டிங்க அப்படின்னா அது டைட்டாக ஒட்டிடும். அப்படியே ஒரு செகண்ட் பிடிச்சிருங்க. அது ஒரு செகண்டில் காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வளையலை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு செகண்டு தான், அது டக்குன்னு வந்து ஒட்டிடும். க்ளூ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பிசுறு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது மாதிரி ட்ரிம்மரை வச்சு லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதிலே நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், டபுள் கலர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் யூஸ் பண்ணலாம். இல்லை குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸாக மேட்சாக வேணும்னா அந்த இதில் கூட யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விலையே ரேட் கம்மி தான். ஸோ கலராக உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.